மகனே, என்ன தெரியுமா? என்ன சந்தேகம்? இன்று நீங்கள் அனைத்து ஜீவன் ராசிகளுக்கு படி அளந்து விட்டீர்களா சுவாமி? பார்வதா, நீ கேட்கும் கேள்வி விசித்திரமான கேள்வி. அனைத்து ஜீவ வேதராசிகளுக்கு படி அளந்த பிறகுதான் உன்னை சந்திக்கிற முறைக்காக உன்னை தேடி நாடி வெகு விரைவாக விரைந்து ஓடி வந்தேன். அப்படியா? ஆமா. ஒரு ஜீவராசிக்கு என்று நீங்கள் படி அளக்கவில்லை என்று நான் உரைக்கிறேன். கல்லுக்குள்ளே தேர் முதல் கருவிலே வளரக்கூடிய சிசு வரை அனைத்து ஜீவ வேதராசிகளுக்கு படி அளந்தவன் இந்த பரவலாகும். படி அளக்கவில்லை என்று உரைக்கக்கூடியவன் உமையவளாக. நீ எதை சாத்தாக வைத்து உரைக்கிறாய்? எதை தெரியுமா? இங்கு பார்த்தாயா, இந்த தங்க பேழைக்குள் ஒரு சிறிய ஜீவன் எறும்பை பிடித்து அடைத்து வைத்திருக்கிறேன். இதற்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனுக்கு நீங்க படி அளக்கவில்லை என்று நான் மறுக்கிறேன். பார்வதா, விதியை வெல்ல பின்னவரால முடியாது என்று உரைப்பார்கள். நீ என்ன விதிவிலக்காம்? ஒரு சிறிய தங்கை பேழைக்கு ஒரு சிறிய ஜீவனை அடைத்து வைத்திருக்கிறாய். அந்த ஜீவனுக்கு நான் படி அளந்தேனாம் அழைக்கவில்லையா என்பதுதான் உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம். அந்த தங்கை பேரை திறந்துப்பார். நான் படி அளந்தேன் அழைக்கவில்லை என்று நீ அறிந்து கொள்வாய். அப்படியா? இப்பொழுது இருக்கிறேன். ஓம் சக்தி, ஓம் என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, மன்னித்து விடுங்கள். இறைவா, உங்களை சோதிக்க வேண்டும், சோதனை செய்ய வேண்டும் என்று அந்த தங்க பேழைக்குள் ஒரு சிறிய எறும்பை பிடித்து அடைத்து வைத்தேன். ஆனா அந்த தங்க பேழைக்குள் இருக்கக்கூடிய ஜீவராசிக்கும் ஒரு உணவு அளித்திருக்கின்றாய் அரிசியை. சுவாமி மனமகிழ்ந்தே, சுவாமி மனமகிழ்ந்தே. சோதனை செய்வதும் சோதனைக்குள்ளாக்குவதும் இந்த பரமனைக்கு கைவந்த கலை என்பதை இப்போது புரிந்துகொள். இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். ஆணைக்கு பெண் அடிமை என்பதை நீ உணர வேண்டும். என்ன ஆணைக்கு பெண் அடிமையா? படி அளந்து விட்டான் என்று ஆணவமத்தோடு பேசுகிறாயா? இறைவா, நான் யார்? உலகத்தை படைத்தவள், உலகான நாடகி, ஓம் பராசக்தி. செடி கொடி புல் பூண்டு ஜீவன் ராசிகளை படைத்தவள். ஊமையவள் என்று அறியாதவரா, தெரியாதவரா, புரியாதவரா? இந்த உலகம் முழுவதுமே சக்திமயம் 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 என்று உரைக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஆணுக்கு பெண் அடிமையா? ஒரு காலமாவது நடக்காது, நடக்கவும் முடியாது. இந்த உலகத்தை படைத்தென்ற ஆழமாக உரைக்கின்றாயே, முதலில் தோழில் மட்டும் போதுமாம். இந்த உலகத்தை படைத்தல் மட்டும் போதுமாம். அனைத்து ஜீவ வேதராசிகள் உயிர் பெற்று வாழ வேண்டுமானால் இந்த பரமன் படியளக்குவதில் அந்த ஜீவ வேதராசிகள் எப்படி உயிர் பெற்று வாழும்? படி எழப்படும் பரவன் என்றால் அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். ஒவ்வொரு பாமர மக்களுக்கும் இறைவா சுவாமி மாலை போட்டிருக்கீங்க. பாமர மக்களுக்கு ஜீவன் ராஜிகளுக்கு சக்தி என்றார் யாரும் உயிர் வாழ முடியாது என்று தெரியாதவரா? அப்படி பார்க்க போனால் இந்த உலகம் முழுவதுமே சக்திமயம் சக்திமயம் சக்தி என்று ஆழமாக உரைக்கிறாயே. ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு உட்கொள்ள வேண்டும். அப்படி 3 வேளை உணவை உட்கொண்டால் தான் அந்த மனிதனுடைய சக்தி என்பதை பிறக்கிறது. அந்த உணவை படியளப்பது யார்? இந்த பரமன். இந்த பரமன் படியளக்கக்கூடிய உணவு தான் ஒரு மனிதனுக்கு சக்தி என்பதை கிடைக்கிறது என்றால் அது முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே ஒரு குழந்தை பிறந்து முதலாக அம்மா என்று அழைக்கிறதா இல்லை அப்பா என்று உரைக்கிறதா? இதை முன்வைத்து பார்த்தா இந்த உலகத்திலே சக்திமயம் சக்திமயம் உண்மைதான் பார்வதா. ஒரு பெண்ணாகப்பட்டவள் திருமணம் முடிந்து இல்லறம் என்று சொல்லக்கூடிய நிலத்தில் ஒன்றிலிருந்து 10 மாதம் வரை குழந்தை சுமந்து இடத்து பால்வட்டி சீராட்டி வளர்க்கின்றாள். அப்படி வளரக்கூடிய குழந்தையாகப்பட்டது அம்மை என்றுதான் அழைக்கிறது. இருந்த பொழுதிலும் ஒரு ஆண்மகன் வீரியம் செலுத்தாவிட்டால் உனக்கேது குழந்தை அம்மை என்ற பட்டும் வீரியம் செலுத்துபவன் போர் ஆண் என்றால் அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். பார்த்தாயா ஒரு ஆழ விருத்தம் தருகிறது. அந்த ஆழ விருத்தத்தில் அடகு வாழ்ந்த வெண்புறா ஒன்று அமர்ந்திருக்கிறது. அந்த வெண்புறாக்குள் இருக்கக்கூடிய சக்தியை நான் எடுத்து விடுகிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த வெண்புறா எப்படி சிறகு விரித்து பறந்து மேலே செல்கிறது என்று பார்க்கலாம். ஓம் சக்தி, நாம் இருவருக்கும் நடக்கக்கூடிய வாக்குவாதத்தில் அந்த வெண்புறா என்ன பாவம் செய்தது? உன் சக்தியை கொடுத்து விடு, பிறகு வைத்துக்
உன்னுடைய வாக்குவாதத்தை அப்படியா? இப்பொழுதே கொடுக்கிறேன். ஓம் சக்தியை கொடுத்ததும் அந்த வெண்புறா எவ்வளவு அழகாக விண்ணில் சிறகு அடித்து பறக்கிறது. அந்த வெண்புறாவின் சக்தியை பறித்துடன் துடுதுருத்தி கீழே வந்தது. மீண்டும் சக்தியுடன் துணை மேலே பறந்து சென்றது. உண்மைதான் பார்வதான். அந்த வெண்புறாவின் கூடுதான் இந்த சிவன் அடைந்ததால் உமது சக்தி. இந்த சிவனில் அந்த சக்தி இல்லை. இந்த சக்தி இல்லையே, சிவன் இல்லை. ஆண் என்று பெண் இல்லை. பெண் என்று ஆண் இல்லை. இறைவா, உமத்துக்கு உமர்த்தினார். கொடுத்தவனா, சூலத்தை கொண்டவனா, தூளத்தை கொடுத்தவனா, நெற்றிக்கல்லை படைத்தவனா, நெற்றிக்கண்ணை கொடுத்தவன் நான். உண்மைதான் பார்வதான். நான் என்ற அகமா ஒருவருக்கு தலைக்கேறிவிட்டால் அழிவுக்கு ஆரம்பம் என்று உரைப்பார்கள். நெற்றிக்கனை பெயர்த்து தானமாய் கொடுத்தேன் கொடுத்தது உரைக்கிறாயே, ஏன் கொடுத்தாய்? எதற்காக கொடுத்தாய்? உன் காமத்தை திருவுரைக்காக உடல் பிற நெற்றிக்கனை பெயர்த்து எனக்கு தானமாக கொடுத்தாய். இப்போது ஒப்புக்கொள், இந்த உலகம் அனைத்துமே சிவமயம், இந்த உலகம் முழுவதுமே சத்தியமயம். இப்போது போல் உன்னையே சுட்டரிக்கின்ற என்ன இது இருவருமே இவ்வளவு கோபத்தோடு இருக்கிறார்கள்? தாத்தா, இவ்வளவு கோபம். பாட்டி பாத்தா பாட்டி ஏறி ஏறி இறங்குத பாட்டிக்கு மூச்சு. இவ்வளவு கோபம். தாத்தா, பாட்டி, தாத்தா, நாரதா, நானே 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 நாரதன். சொல்லுங்கள் தாத்தா. தாத்தா, எப்போதுமே சாந்தமாக இருக்க வேண்டிய தாங்கள் ஏன் இப்படி கோபத்தோடு இருக்கிறீர்கள்? காரணம்? நாரதா, நீ யார்? மூன்று உலகம் பவனி வரக்கூடியவன். அப்படி பொழுது இந்த உலகத்தில் வருவது சக்தியா அல்லது சிவனா? தாத்தா, இது என்ன சிரிப்பாக இருக்கிறது? விந்தையில விந்தை வேடிக்கையாக இருக்கிறது. இந்த உலகத்திலே அரியவர் பெரியவர் இந்த சிவமே என்று உங்களுக்கு தெரியாதா? அப்படி என்றால் உலகம் அனைத்துமே சிவமயம். உலகம் அனைத்துமே நாரதா, பாட்டி, நாரதா, சொல்லுங்கள். நான் யார்? உலகால நாடகி, நாயகி. உலகத்தை படைத்தவள். இந்த உலகம் என்பது ஒரு உருண்டை வடிவமாக இருந்தது. ஓமனும் பிரணவத்தை உற்பணம் செய்த தாங்கள் தாரே. 12 வெடித்து மேலோடு ஆகாயமாகவும் கீழோடு பூமியாகவும் அந்த சராசரத்திற்கு ஓம் ரீம் என்று எழுத்தில் தோன்றுகிறதினால் எனக்கு ஓம் பராசக்தி என்று பெயர். உலகந்த விஷயமாயிற்று. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகம் முழுவதுமே சக்தி மயம் தானே. என்ன பாட்டி வேடிக்கையாக இருக்கிறது? நீங்கள் கேட்கும் கேள்வியா இது? இந்த உலகத்தை முதன்முறையே தோன்றியது யார்? உலகத்தை தோற்றி வைத்தவர் யார்? நான். புல் பூண்டு மர ஜீவராசிகள் படைத்தது யார்? நான். அப்படி பார்க்கும்போது நான் இந்த வார்த்தைக்கு என்ன அறிகுறி? என்ன? நீங்களே உலகத்தில் அறியாத என்னுடைய பாட்டி சக்தியே உயர்ந்தவர். இந்த உலகத்தில் பாமர மக்கள் அனைவரும் சிவ சக்தி என்று அழைக்கிறார்களா அல்லது சக்தி சிவன் என்று அழைக்கிறார்களா? என்ன தாத்தா? சிவனை முன்வைத்து சக்தியை பின்வைத்து சிவ சக்தி என்று தான் அழைக்கிறார்கள். இதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே என்ன தாத்தா பேசுகிறீர்கள்? இந்த உலகத்தில் ஆண் பெண் என்று சொல்கிறார்களா, இல்லை பெண் ஆண் என்று சொல்கிறார்களா? ஆண் பெண் என்று தானே சொல்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது உலகம் அனைத்துமே சிவமயம். சிவமே நாரதா, நாரதா, வா இங்கே. ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு 9 நாள் நவராத்திரி. உண்மை. ஆணாக பிறந்தவருக்கு ஒரே ஒரு நாள் சிவராத்திரி. ஆமா. இதை முன்வைத்து பார்த்தால் 9 பெரிதா அல்லது 1 பெரிதா? வேடிக்கை வேடிக்கை வெந்தியாக இருக்கிறது. ஒன்று பெரிதா 9 பெரிதா என்று கேட்டால் 9 தானே பெரியவர் என்று நான் சொல்வேன். இல்லை என்று மறுக்க முடியுமா? மறுப்பார்களா? இந்த உலகத்திலே ஒரு குழந்தை யார் அவள் பிறக்கதென்றால் முதலில் யார் அழைக்கிறது? அம்மை என்று தானே உழைக்கிறது. அப்படி பார்க்க போனால் கீழே யார்? கீழே யார்? கீழே யார்? பூமாதேவி. மேலே யார்? ஆகாயவாணி அம்மன். அறிந்தோம். ஜலம் கங்கை. அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் தாங்கள் தானே பெரியவர்கள். எடுத்து உன் தாத்தாயிடம் உர்றாய். இந்த உலகத்தில் சக்தி நாரதா, இவா சக்திக்குரிய ராத்திரி 9 ராத்திரி நவராத்திரி. இந்த சிவனுக்குரிய ராத்திரி ஒரு ராத்திரி சிவராத்திரி உரைக்கின்றாலே. ஆமா, 1 பெரியதா 9 பெரியதா? ஆமாம் தாத்தா,
நான் மறந்தே போய்விட்டேன். 1 என்பது ஆரம்பம், ஒன்று இல்லை. 9 என்பது முடிவு. ஆரம்பம் தான் இந்த பரமன், முடிவுதான் இந்த சக்தி. அப்படி உண்மைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். இந்த உலகம் முழுவதுமே சக்திமயம். சக்திமயம். ஏய் நாரதா, இங்க வா. ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடால் உன் திரசாகப்பட்டது 1000 துக்கு 100ஆக போகும். அன்றே தக்கல் கொடுத்த சாபம். அந்த சாபத்தின் விளைவாகி ஒவ்வொரு நாள் ஒரு கலகத்தை செய்து வருகின்றார். அப்படி பொழுது இன்று கலகம் கிடைக்கவில்லை என்று இந்த கைலாயத்து நாடி தேடி ஓடி வந்து இந்த தாத்தா பாட்டியத்தில் கலகத்தை துவக்க வந்திருக்கிறாரே. நாராயணம் என்னிடத்தில் ஓடி வருகிறாய். இந்த உலகம் அனைத்துமே சிவமயம் என்று உரைக்கின்றாய். உன் பாட்டிடத்தில் சென்று இந்த உலகம் அனைத்துமே சக்திமயம் என்று உரைக்கின்றாய். எங்களிடத்தில் கலகத்தை தானே துவக்க வந்திருக்கிறாய். தாத்தா, நீங்களும் பாட்டியும் கோபமாக இருக்கிறீர்களே, பாட்டி உங்கள் மீது கோபமோடு இருப்பதற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? ஆனால் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் தான் பெரியவர் என்று சொல்கிறேன், பாட்டிடத்தில் செல்லும் போது பாட்டி தான் பெரியவர் என்று சொல்கிறேன். இதற்கு காரணம் விளக்கம் என்ன காரணம்? ஒரு நேரத்தில் இடபாகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டது பாட்டி கல்லவா நீங்கள்? ஆமா. அன்று முதல் இடுபாகம், இன்று முதல் தரவே இல்லை இடபாகத்தை. நீங்கள் அந்த கோபத்தோடு தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் பாட்டி. அப்படி என்றால் இடபாகத்தை கொடுத்து விட்டால் உமையவளாகப்பட்டவள் சாந்தமாகி விடுவார். அக்காட்சியை நான் மட்டுமல்ல அனைவருமே பார்க்க வேண்டும் அல்லவா அமர்ந்திருக்கிறார்கள். அப்படியா? ஆகட்டும், உங்களுடைய கண் முன்பாக இப்போது இடபாகத்தை கொடுக்கின்றேன். உமையவளே, இறைவா, இதற்காக தானே அப்படியா? தாத்தா, பாட்டி, இடையேறும் நடராஜனே,
திருக்காட்சி என்றே திருக்காட்சி. இந்த இடவாகத்தை பார்ப்பதற்கு அடியேன் எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் செய்திருக்க வேண்டும் பாட்டி. ஆனால் இங்குதான் ஒரு அதிசயமே பிறக்கிறது பாட்டி. அதிசயமா? ஆமா. என்ன அதிசயம்? ஒரு நேரத்தில் நீங்கள் உமையவருக்கு சாபத்தை கொடுத்து விட்டீர்கள். இடபாகத்தை விட்டு நீங்கள் பிரிய வேண்டும் என்று. அன்று பிரிந்தவள் காஞ்சி சென்றால், ஏன் திருவண்ணாமலை சென்றால், எங்குமே சென்றும் இடவாகம் கிடைக்கவில்லை என்று எவ்வளவோ மனவருத்தம் கொண்டு விட்டால் பாட்டியானவர்கள். ஆனால் இந்த நேரத்தில் இந்த இனிய நன்னாளிலே பாட்டிக்கு நீங்கள் கொடுத்ததோ இடவாகம். இந்த நாள் எந்த நாள் தெரியுமா? எந்த நாள்? அதுதான் பஞ்ச கௌரி விரதம் என்றே சொல்வார்கள். இந்த நாள் இடவகத்தை கொடுத்த நாள். இந்த நாள் பஞ்ச கௌரி விரதம். ஆஹா. பஞ்ச கேதார கௌரி விரதம் என்று சொல்வார்கள். ஓஹோ. இது யாருக்குரிய விரதம்? பெண்களுக்குரிய விரதம். பெண்கள் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும்? 21 மலர்களை வைத்து பாட்டிக்கு பூஜை செய்யும் கௌரி விரதம். அப்படியா? ஆமா. 21 வித்தலை, 21 பாக்கு, 21 மஞ்சள் இவை வைத்து பாட்டியை பூஜித்து வந்தால் பஞ்ச கௌரி விரதம் சிறப்போடு முடியும். அது முடிந்தவுடன் அருமையான நோன்பு என்ற திருநாளை அனைவருமே கொண்டாட வேண்டும். இந்த நன்னாள் அதுதான் நீங்கள் இடவாகம் கொடுத்த நாள். அப்படியா? ஆகட்டும், சென்று வா. நல்லது. விடைபெறுகிறேன். ஆகட்டும் நாரதா. சென்று வருகிறேன் பாட்டி. இடபாகம் கிடைத்து விட்டது. ஆஹா, புறப்படு. உங்களுக்கு சந்தோஷம் கிடைத்து விட்டது. மனமானது. அடியேனுக்கு நீங்கள் 21 வரத்தை அளிக்க வேண்டும் பாட்டி. என்ன வரும்? வரமா? ஆமா. என்ன வரும்? தற்போதெல்லாம் எனக்கு கழகம் கிடைக்க மிகவும் அரிதாகிவிட்டது பாட்டி. ஏன்? எதற்காக? அதற்கு முன்புதான் ஒருவன் தான் செய்து கொண்டிருந்தேன். ஆமா. ஆனால் தற்போதெல்லாம் எனக்கு கழகம் கிடைப்பதே இல்லை பாட்டி. மிகவும் அரிதாகிவிட்டது. என்னை போன்று ஊருக்கு 2 பேர் தோன்றிட்டான் கழகக்காரர்கள். என்ன செய்வது? அதனால் நான் போற இடம் 1000 கழகம் கிடைக்கும். ஊருக்கு இருவர் கிடையாது, ஒரு தெருவுக்கு இருவர். அப்படியா? சரி, எனக்கு கழகம் கிடைக்க வேண்டும். நமது குப்பத்து ஓட்டுற கிராமத்தில் அப்படியெல்லாம் இல்லை நாரதா. இல்லை இல்லை. அருமையான மக்கள் முதலாக வாழ்வு கொடுத்தாங்க. அன்பான உபசரிப்பு. எப்படி வேண்டுமானாலும் சமயங்கள் ஆனா அன்போடு பரிமாற வேண்டும் என்று உரைத்தவர் விவேகானந்தர். உண்மை. அந்த வார்த்தைக்கு தகுந்த கிராமம் நமது குப்பத்து ஓட்டுற சொல்ல வேண்டுமா? முதலாக வாழ்வு கொடுத்து அரு சுவையோடு உணவளித்து நல்லதொரு முறையில் நமக்கு நாடக ஒப்பந்தம் செய்து சிறப்பாக சிவகங்கை திருமணம் என்கின்ற நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. சிவகங்கை. உன்னுடைய கழகத்தை இங்கு செய்ய வேண்டாம். இங்கே செய்ய வேண்டாம், நாளை சென்று கழகத்தை துவக்கி விடு. பாட்டி, அது மட்டுமல்ல, இப்போது மட்டுமல்ல, வருடா வருடம் நமக்கு வாய்ப்பு கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். நான் எதிர்பார்க்கிறேன். இனிமேல் கொடுப்பார்கள். நான் கழகத்தை செய்ய வேண்டுமே. அப்படியா? நாராயண வருகிறேன், நாராயண. நினைத்த பிரகாரம் உனக்கு இடவகத்தை கொடுத்து விட்டேன். ஆமா. நான் இதுவரைக்கும் நடந்தது வாக்குவாதம் கிடையாது. ஏனென்றால் இந்த புயுலத்தில் பாமர மக்கள் அனைவரும் திருமணம் முடிந்தவுடனே கணவன் மனைவிக்கு இருவருக்குள் வாக்குவாதம். ஏனென்றால் ஒரு பக்கம் கணவன் தான் ஆண்வர்கள் தான் ஒரு ஆண்கள் ஒரு பக்கமும், பெண்கள் தான் உயர்ந்தவர் என்று பெண்கள் ஒரு பக்கமும், இருவரும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ளது ஆணும் பெண்ணும் சரி சமம் என்பதை எடுத்துக்காட்டாக விளங்குவதற்காகத்தான் நாம் இருவருக்கும் இந்த வாக்குவாதமே ஏற்பட்டது. அப்படியா? நடத்திய திருவிளையாடல் எத்தனையோ இறைவா, பாருடா. என்னையே கைலாயமே அனல் பொறி வீசுகிறது. என்னதான் காரணம்? சிவசக்கராவரை கோட்டை அனுவரைக்கூடிய ஜெயமதா சூரனாகப்பட்டவன் என்னை கோரி கருதவும் புரிகின்றார். அவருடைய தவத்தின் வலிமையால் இந்த கைலாயமே அனல் பொறியாக வீசுகிறது. அப்படியா? அப்படி என்றால் இப்போது சென்று அந்த சிவசக்கராவரை கோட்டை அனுவரக்கூடிய ஜெயமதா சூரனுக்கு வரத்து உடைக்க வேண்டும். புறப்படுவோம். இல்லைங்க சுவாமி. முன்னே விட்டு பின்னே அழைப்பதன் காரணம் என்ன? என்ன தெரியுமா? ஜெயமதா சூரன் யார்? அவன் ஒரு அரக்கன். அரக்கனுக்கா வரத்தை கொடுக்க வேண்டும் என்று புறப்படுகிறாய். பார்வதா, இல்லை என்று வருவதற்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாகி கேட்கக்கூடிய வரத்தை தடையில்லாமல் தருவர்தான் எனக்கு தான் என்று மறுவேறு உண்டு. அப்படி வரத்தை குடைக்க வேண்டும். அவனுடைய அதாவது அவன் பரிபூர்ணமாக அருள் அவனுக்கு கிடைக்க வேண்டும். அப்படியா? ஆமா. ஆமா. ஆனா தினமும் பாமர மக்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் உமா பார்வதா என்று உரைத்துவிட்டு செல்கிறாய். பாமர மக்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் எந்த விதத்தில் நீங்கள் பணி அளக்கிறாய் என்று இதுவரை நான் கண்டதில்லை. பார்வதா, இறைவா, பாமர மக்களுக்கும் ஜீவ வேதனாசலுக்கும் படியளைக்கும் பொழுது எப்படி படியளைக்கிறீர்கள் சுவாமி என்று மனதில் ஏற்பட்ட ஒரு சந்தேகம். ஆமா. வார்த்தையா இந்த ஒரு முகத்தை விடுத்து
பஞ்சமுகம் என்று சொல்லக்கூடிய 5 முகத்தோடு தான் படியளவு. பஞ்சமுகமா? ஆமா. இறைவா, அந்த பஞ்சமுக சேவை எனக்கு தேவை. ஆகையால் படி அளந்து விட்டு வரத்தை கொடுத்து விட்டு வருகின்ற பொழுது பஞ்சமுக சேவையோடு வாருங்கள். பார்வதா, ஒரு மனனுடைய ஆசையை பூர்த்தி செய்வதானே கணவனுடைய கடமை. ஆமா. அப்படிங்கும் பொழுது இந்த பஞ்சமுக சேவை உனக்கு தேவை. ஆமா. எனக்காக வழிமுறை நினைத்து காத்துக் கொண்டு நான் சென்று பாவர மக்களுக்கு படியளந்து விட்டு ஜெயமதாசுரனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு பஞ்சமுக சேவையோடு வருகின்றேன். எனக்காக காத்துக் கொண்டு புறப்படுங்கள். வந்துவிட்டேன் கைலாயம். இத்தனை குறித்து புறப்பட வேண்டும். பனிரெண்டும் புனிரெண்டும் பாராமல் உமையே பரிசுரைக்கிறேன். எங்கிருந்தாலும் ஓடுவோடு எமக்காக பச்சரிக்கிறது.